வணக்கம், நான் அருண் பேசுறேன். இது சொக்கநாதன் கதைகள். ஏர்போர்ட் பார்ட் 2. இடம் கோயம்புத்தூர் மினிஸ்டர் ஹாஸ்டல். ஐயா, கமிஷனர் வந்துட்டார். வாங்க விஷ்ணு. குட் மார்னிங் சார். என்ன குட் மார்னிங், ஒரே பேட் மார்னிங்கா இருக்குது. காலையிலேயே என்ன நியூஸ் அது? சார், டீம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? யோ, ஹைஜாக்குங்கிறானுங்க, பாம்புங்கிறானுங்க. சிஎம் வேற காலையிலேயே ஃபோன் பண்ணிட்டாரியா? சார், த்ரெட் வந்தது 11 மணிக்கு மேல தான் சார். இது மட்டும் வக்கனையா பேசுங்க. ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது? சார், ஒரு சில டிமாண்ட்ஸ் வச்சிருக்காங்க. என்ன டிமாண்ட்ஸ்? அவன் ஹைஜாக் பண்ணதை நியூஸ்ல போட சொல்லியிருக்கான். இதா டிமாண்டு? இது எப்படியா நான் சொல்ல முடியும் மேல இடத்துல? சார், சோ சட்டசபையில பேசுற மாதிரியே பேசிட்டியா? சாரி மிஸ்டர் விஷ்ணு. இதோ பாருங்க, அடுத்த வருஷம் எலெக்ஷன். இந்த மாதிரி சமயத்துல இப்படி எல்லாம் நடந்ததுன்னா அது ஒரு பிளாக் மார்க்கா போய் முடியும்ல. புரியுது சார். கண்டிப்பா இத சீக்கிரம் முடிச்சிருவோம். உளவுத்துறையிலிருந்து ஏதாவது ரிப்போர்ட் வந்துட்டா? சார், அப்படி எதுவுமே வரல சார். உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுடைய உளவுத்துறையும் எடுத்துட்டா 1லிருந்து 10க்குள்ள நம்ம உளவுத்துறை வந்துடும் சொல்றாங்க. இப்போ இந்த நியூஸ் இப்படி பரவிக்கிட்டு இருக்குது. உளவுத்துறை கிட்ட இருந்து ஒரு ரிப்போர்ட் கூட வரலன்னு சொல்றீங்க. என்னையா இதெல்லாம்? சார், எனக்கு ஒரு 2 hours டைம் கொடுங்க, எல்லாத்தையும் செட் பண்ணிடுறேன். நீங்க 2 hours டைம் கேக்குறீங்க. சிஎம் ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா போன் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் சொல்ல முடியுமா அவர்கிட்ட 2 hours வெயிட் பண்ணுங்க சார், அதுக்கப்புறம் கமிஷனர் எனக்கு பதில் சொல்வாரு, நான் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்றேன்னு? சார், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எடுத்தோம் கவுத்தன் பண்ண முடியாது சார். உள்ளுக்குள்ள 150 பேரோட உயிர் இருக்கு. ஐயோ, ரொம்ப தான் அக்கறை. எல்லாரும் காதுலயும் பாம்பு மாட்டி வச்சிருக்காங்களா? அந்த ஒரு நிலவு மாதிரி வச்சிருப்பீங்கல்ல ஏர்போர்ட்ல எல்லாம். சார், மெட்டல் டிடெக்டர் அது என்ன வேலை செய்யலையா? சார், எங்களுடைய சஸ்பெக்ட் படி அவங்க கொண்டு போன பாம்ஸ் எதுவுமே மெயின் என்ட்ரன்ஸ் வழியா போகல சார். வேற ஏதோ ஒரு வழியில போயிருக்கு. சோ மிஸ்டர் விஷ்ணு, நீங்க கதை சொல்லாதீங்க விஷ்ணு. இப்ப நான் ரிப்போர்ட் கொடுக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு பதில சொல்றீங்களா? சார், 2 hours டைம் கொடுங்க. we will fix this. எடுத்துக்கங்க, 2 hours டைம் எடுத்துக்கங்க. ஆனா அதுக்குள்ள இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாவது ரிப்போர்ட் கொடுங்க, சரியா? ஓகே சார். சார், மேலும் ஒரு சில இன்ஃபர்மேஷனும் தகவல் கொடுக்க வேண்டியதா இருக்கு. என்னையா இன்ஃபர்மேஷனுங்கிற தகவலுங்கிற என்னங்கிறது முதல்ல சொல்லு. சார், இது நாங்க சஸ்பெக்ட் பண்றோம் சார். என்ன சஸ்பெக்ட்? சார், கோயம்புத்தூர் ஏர்போர்ட் சின்ன ஏர்போர்ட். ஒருவேளை இது டெரரிஸ்ட் அட்டாக்கா இருந்தா கண்டிப்பா ஒரு 150 பேர் எல்லாம் அவங்க டார்கெட் பண்ண மாட்டாங்க. ஓ, ஆயிரக்கணக்கில் சாகணும்னு நினைக்கிறேன் நீயே? சார், அவங்களோட மோட்டிவ் எப்பவுமே இந்த மாதிரி ஷார்டஸ்ட் பாப்புலேஷன்லாம் இருக்காது. ஸோ இவன் வேற அப்பப்போ ஏதாவது இங்கிலீஷில் சொல்கிறான். யோ, என்ன சொல்ல வரையோ அதை தெளிவாக சொல்லியா? சார், ஆக்சுவலாக இவங்க வேற எங்கேயோ அட்டாக் பண்ணணும்னு நினச்சிருக்கணும். ஆனால் அந்த இடத்துல ஒன்று இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிருக்கணும், இல்லைன்னா செக்யூரிட்டி ரொம்ப அலர்ட்டாக இருந்திருக்கணும், இல்லைன்னா இவங்க வேற ஒரு விஷயத்துக்காக இங்கே வந்திருக்கணும். அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியல. அதனால இவங்க எஸ்கேப் ஆகிற கூட இந்த மாதிரி ஒரு சின்ன ஏர்போர்ட்டை டார்கெட் பண்ணியிருக்கலாம். இந்த யூகமெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. இப்போ எதுக்கு இது எங்கிட்ட கொண்டு வரீங்க? சார், சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏர்போர்ட்டுக்கும் அலர்ட் கொடுக்கணும்னு சொல்றேன் சார். யோ, சோ மிஸ்டர் விஷ்ணு, ப்ளீஸ் புரிஞ்சுக்க, சரிங்களா? குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. நானே சொல்லிட்டு இருக்கிறேன், மேல இடத்துல இருந்து பிரஷர் முடிஞ்ச அளவுக்கு இது காதும் காதுமா வச்சு முடிங்கிறாங்க. இப்போ நீங்க எல்லா ஏர்போர்ட் எல்லா ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுங்க, அங்க பாதுகாப்பை பலப்படுத்துங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் இது ஒரு நேஷனல் இஷ்யூ ஆயிடுங்க. சார், ஏர்போர்ட்டுக்குள்ள 150 பேரை ஹைஜாக் பண்ணிருக்காங்க, பாம்பு வச்சு த்ரெட் கொடுக்குறாங்க. இது நேஷனல் இஷ்யூ இல்லையா? யோ, புரியுதுயா. எடுத்தோன்னு இது இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டாயா? நீ 2 hours டைம் கேட்டீங்கல்ல, நான் 3 hours கொடுக்குறேன். போ, முதல்ல இது ஓரளவுக்கு காதுங்காதுமா வச்ச மாதிரி முடிங்க. அப்படி முடிக்க முடியலையா, அதுக்கப்புறம் வாங்க, நான் சிஎம் கிட்ட பேசுறேன், வேற ஏதாவது அப்ரூவல் தரேன். தயவு செஞ்சு இந்த கோயம்புத்தூர் விஷயத்த கோயம்புத்தூருக்குள்ளேயே வைங்க. ஆல்ரெடி நியூஸ் எல்லாம் கொடுத்து ஊர் முழுக்க தண்டூர் அடிச்சிட்டாங்க. புரியுதுங்களா மிஸ்டர் விஷ்ணு? புரியுது சார். சீக்கிரம் போங்க, நான் கலெக்டரை பார்த்துட்டு நானே ஏர்போர்ட் கிட்ட வரேன், சரியா? ஓகே சார். அடுத்த தருணம் கமிஷனரும் அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு கோவமா வெளியே போக, சார் என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவாங்க, அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்கு, இந்த பிரச்சனைய எப்படியாவது சீக்கிரம் முடிங்கிறாங்க. சார், உள்ளுக்குள்ள என்ன நிலவரம்னு? யோ சார், ஷோ சாரியா, இந்த ஆள் பண்ண டென்ஷன்லாம் உங்ககிட்ட கத்திட்டு இருக்கேன். சார், இப்போ என்ன சார் பண்றது? என்ன பண்றது? போய் உள்ள இருக்கிறாங்கல்ல ஒருத்தங்க மகாராசனுங்க, அவனுக்கு கிட்ட உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னு சொல்லி பிச்சை எடுக்க சொல்றாங்க. வேற என்ன சார்? கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா என் பாயிண்ட்டுக்கும் செக் வச்சிடலாம் சார்.
அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற சிட்டிஸ் எல்லாத்துக்கும் அலர்ட் கொடுக்கலாம் சார். யோ அதெல்லாம் வேண்டான்னு சொல்றேன் என் தாளு. சார் என்ன சார்? இதே மற்ற ஸ்டேட்ல நடந்திருக்கட்டும், இங்க இருக்கிற அத்தனை அரசியல் கட்சியும் கொடி பிடிச்சிட்டு இந்நேரம் குதிச்சிருப்பாங்க. வண்டி அடியா, ஏர்போர்ட்டுக்கு போகணும். ஓகே சார். அடுத்து தரணும் கமிஷனர் கிளம்பி ஏர்போர்ட் போனாங்க. ஏர்போர்ட்டுக்குள்ள அந்த கருப்பு கலர் Dress போட்ட உருவம் பரவாயில்லையே, நியூஸ் நல்லா பரவிக்கிட்டு தான் இருக்கு இல்லையா? அடுத்து தரணும் அங்க இருக்கிற ஹாஸ்டேஜஸ் எல்லாரும் அந்த கருப்பு கலர் Dress போட்டவனை பார்க்க என்ன போர் அடிக்குதா? உங்க தலையில மாட்டி இருக்கிற ஹெட்செட், அதுல வேணா ஏதாவது பட்டன் நமக்குங்க, பாட்டு கேக்குதான்னு பார்க்கலாம். சார் ப்ளீஸ் என் குழந்தை தலையில இருக்கிற ஹெட்செட் எடுத்துருங்க, விளையாட்டுக்கு ஏதாவது அமுத்திட போகுது. ஓகே, பெர்மிஷன் கிராண்டட். அந்த சின்ன பையனோடது மட்டும் கழட்டுங்க. சார் உங்களுக்கு என்னதான் சார் வேணும்? எதுக்கு சார் எங்களை எல்லாம் இப்படி பிடிச்சு வச்சிருக்கீங்க? இப்போ எனக்கு என்ன வேணுங்கிறத நான் உங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் யூஸ்லெஸ், வேஸ்ட் ஆஃப் டைம் தான். எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அடுத்து தரணும் அங்க ஒரு போன் அடிக்க வந்துருச்சு. பேசிட்டு வரேன். எஸ் ஹலோ மைக்கேல் ஹியர். மிஸ்டர் மைக்கேல் எப்படி இருக்கிறீங்க? ஏய் நீ சொன்னதெல்லாம் நடந்துருச்சுல, நியூஸ் பார்த்துட்டு தானே இருக்க? நியூஸ் சேனல் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்புறம் என்ன, வேற உனக்கு என்ன வேணும்? ஓகே மிஸ்டர் மைக்கேல், இனி நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். வாட்? ஆமா, நான் இனி பேசணும்னா ஏஏஐ இதுல இருந்து எனக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும். வாட்? ஏஏஐயா? ஆமா மிஸ்டர் மைக்கேல், தி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அங்கிருந்து எனக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும். இந்த லோக்கல் செக்யூரிட்டி கார்டு கிட்ட எல்லாம் என்னால பேச முடியாது. ஏய் ப்ளீஸ் மேக் சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ். சரி நீ கேட்கறத பண்றோம், ஆனா ஆனா ஒரு 10 பேரையாவது வெளியே விடு. இது என்னது? வேலை செஞ்சாதான் கூலி, வேலை செய்யறதுக்கு முன்னாடியே டிமாண்ட் பண்றீங்க? ஏய் நீ சொன்ன முதல் வேலையை செஞ்சாச்சு, நியூஸ் சேனல்ல தான் பாக்குற இல்ல, அப்புறம் என்ன மறுபடியும் நீ கேட்ட ரெண்டாவது டிமாண்ட பண்ணுனா 10 பேரையாவது வெளியே அனுப்பு. சரி அனுப்புறேன், ஆனா அதுல ஒரு 5 பேர் உயிர் இல்லாம வருவாங்க, பரவாயில்லையா? டேய் ஏஏஐ வரணும். அந்த ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எல்லாமே. டேய் யாரா நீ? சார் கால் கட் ஆயிடுச்சு. ஷட். சார் கமிஷனர் சார் என்னையா நடக்குதுங்க? சார் உள்ளுக்குள்ள ஒரு 150 ஹாஸ்டேஜ் சார், இந்த ஒரு பையன் மட்டும்தான். இங்க வா. சார் ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லை சார் கட்டு போட்டிருக்க சார். உன் பேர் என்ன? தினேஷ் சார். உள்ள எத்தனை பேர் இருக்காங்க? சார் 150 பேர் பக்கம் இருக்காங்க சார். அதை கேட்கல, டெரரிஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க? டெரரிஸ்டா? சரி உங்களை எல்லாம் உள்ளுக்குள்ள கடத்தி வச்சிருந்தாங்கல்ல, அது எத்தனை பேர்? சார் ஒருத்தன் தான் சார். ஒருத்தனா? நான் இருக்கிற வரைக்கும் ஒருத்தன் தான் சார் இருந்தான். அதுக்கப்புறம் இப்போ எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியல சார். அந்த 150 பேர்ல மேபி அவங்களோட ஆட்கள் இன்னும் அதிகமாக இருந்திருக்கலாம் சார். மைக்கேல் சார் நிலவரம் என்ன? சார் ஜாமர்ஸ் வச்சிருக்கோம், வயர்லெஸ் எதுவுமே நீ ஒர்க் ஆகாது, பட் வயர்டு நெட்வொர்க்கில் தான் அவங்ககிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ டிவி ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் லைவ்ல போகணுன்னு கேட்டுட்டு இருக்கான். அதனால ஒரு வயர்டு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி மட்டும் கொடுத்துருக்கோம் சார். இன்னும் வட பாயசத்தோட சோறு போடுங்களே அவனுக்கு. சார் என்னையா பண்ணிட்டு இருக்கிறீங்க? அவனுக்கு போய் இன்டர்நெட் ஃபெசிலிட்டியோட ஒரு டிவி எல்லாம் கொடுத்துட்டு. சார் லைவ் நியூஸை பார்க்கணும்னு சொல்றது தான் அவனோட முதல் டிமாண்டு. அதை பண்ணி கொடுக்க சொல்லி நீங்க தான் சார் ஆர்டர் கொடுத்தீங்க. அண்ட் ஏர்போர்ட்டுக்குள்ள கேபிள் கனெக்ஷன்லாம் இல்லை சார், எல்லாம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இருந்தா சார் ஓடிட்டு இருக்கு, நியூஸ் சேனல் முதற்கொண்டு. அதனால தான் நெட்வொர்க் கொடுக்க வேண்டிய தேவை வந்துச்சு. எனக்கு சத்தியமா புரியல. எனக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் அறிவில்லை, எனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் அறிவில்லை. என்னதான் பண்ணி தொலைகிறதோ. சாரி சார். ஏதாவது சொன்னானா? செகண்ட் டிமாண்ட் வச்சிருக்கான் சார். செகண்ட் டிமாண்டா? ஆமா சார். என்ன லிஸ்ட் போட்டு வச்சிருக்கான் அவன்? சார் இப்போ வரைக்கும் 2 தான் சார் சொல்லியிருக்கான். அடுத்தது என்னவா? சார் நம்மளாம் அவங்க கூட பேசக்கூடாதாமா சார். அப்புறம் ஏஏஐலேருந்து. ஏஏஐயா? ஆமா சார். விட்டா பிரசிடென்ட்டை கூட்டிட்டு வாங்க, சிஎம் கூட்டிட்டு வாங்க, பிஎம் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவான். எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு இருப்பீங்களா சார்? உள்ளுக்குள்ள 150 பேர் இருக்காங்க சார், வேற வழி இல்லை. இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களா? கொடுத்துட்டோம் சார். கோயம்புத்தூர்ல இருக்கிற ஏஐ ரெப்ரசன்டேட்டிவ் காலையிலேயே வரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஐ திங்க் அவர் ஆல்ரெடி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். கேடன். ஓகே சார். மை நேம் இஸ் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மான்னு சொன்ன உடனே நான் கிரிக்கெட்டர் நினைச்சிடாதீங்க சார். எப்படி சார் இந்த நிலைமையில சிரிக்கிறீங்க? சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ ஒன் திங். உள்ள வந்திருக்கிறவன் நல்லா பயந்துருக்கான். அவன் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னானா? சார்
ஐ எம் ஏஏஐ ரெப்ரசன்டேட்டிவ். என்ன எதுக்கு அவங்க வர சொல்லி இருக்கணும்? நீங்க சொல்லுங்க. இல்ல ஜென்ரலா யோசிங்க சார். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அவன் எதுக்கு கூப்பிடணும்? சொல்லுங்க எதுக்கு கூப்பிடணும்? சார் நான் தப்பிச்சு போறக்கு இல்லைன்னா எங்க டீம் தப்பிச்சு போறக்கு ஒரு பிரைவேட் ஜெட்டை ஏற்பாடு பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு கேட்கறக்கு. பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் உள்ள. அவனுக்கு இத்தனை செக்யூரிட்டி. போன போடுங்க துரைக்கு பேசுறேன். மைக்கேல் ப்ரோசைட். ஓகே சார். மறுபடியும் உள்ள ரிங்காக. எஸ் மைக்கேல் ஹியர். சொல்லுங்க மைக்கேல். ஏஐயோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்திருக்கார். ஓ டூ ஃபாஸ்ட். கொடுக்குறீங்களா அவர்கிட்ட? ஹலோ சொல்லுப்பா. ஜெட்டு வேணுமா ஃப்ளைட்டு வேணுமா? ஜெட்டு வேணாம் ஃப்ளைட்டு வேணாம் சார். ஒரு சின்ன ரெக்வஸ்ட் அவ்வளோதான். என்னப்பா ரெக்வஸ்ட்? ரெக்வஸ்ட் இருந்தா என்ன பர்சனலா அஃபீஷியல் டைம் ஒர்க்கிங் டேஸ்ல வந்து என்ன பார்த்துருந்தீங்கன்னா உனக்கு நான் அழகா பண்ணி கொடுத்துருப்பேன். இப்ப சம்பந்தமே இல்லாம 150 பேரை உள்ள உட்கார வச்சு இவ்வளோ பிரச்சனையெல்லாம் கொடுக்கலாமாப்பா? சார் உங்களை பார்க்கறதுக்கு நான் உங்க ஆஃபீஸ்க்கு வந்தேன். அப்படியா? ஆனா ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் இல்லாம உங்களை பார்க்க முடியாதாமே. பார்த்தையா இவனுக்கு ஒருத்தனைங்க. சரி உனக்கு என்ன ரெக்வஸ்ட்னு சொல்லு. 1 மணி நேரத்தில் நான் பண்ணி கொடுத்துட்றேன். ஒன்றும் இல்லை சார். உங்ககிட்ட பெண் இருக்கா சார்? இருக்குப்பா சொல்லுப்பா. சார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நவி மும்பைன்னு ஒரு இடம் சார். ஆமாம் இருக்கு. அங்கே ஒரு ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க சார். நோட் பண்ணிட்டேன் சார். அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் சரி வெஸ்ட் சைடு அங்கேயும் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு ஏர்போர்ட் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். தெரியும் சொல்லுப்பா. அதையும் நோட் பண்ணிக்கிறீங்களா சார்? நோட் பண்ணிட்டேன் சார். அதே மாதிரி நார்த் காஷ்மீர்லயும் ஒரு ஏர்போர்ட் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக பேசிட்டு இருக்காங்க சார். அது பேச்சுவார்த்தையில் தான்ப்பா இருக்கு. ஆமா சார் அதுதான் சார். ஓகே சார். அதே மாதிரி சென்னை பக்கத்தில் ஒரு ஏர்போர்ட் ஒன்று வரணும்னு சொல்லி தம்பி சென்னைன்னு சொல்லு. அதுக்கு மேலே எல்லாம் பேசாத. இந்த 4 இடங்கள்ல சார் நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் நிறுத்தணும் சார். வாட்? ஆமா சார் அதுதான் சார் தேர்ட் டிமாண்டா வைக்கிறேன் சார். அதை ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு மறுபடியும் ஃபோன் அடிக்க. ஹலோ என்ன மிஸ்டர் சர்மா? ரோஹித் சர்மா. எப்பவுமே நீங்க தான் 6 அடிப்பீங்க. இப்ப அவன் அடிச்சானா? என்னையா இவன் ஜீசஸுக்கு போடுற பிளஸ் குறி மாதிரி காஷ்மீர் மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்கால் சென்னைன்னு சொல்லிட்டு 4 இடங்கள்ல ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டாப் பண்ணுங்கிறான். கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டாப் பண்ணுமா? சார் என்ன சார் இது? சம்திங் ஃபிஷி. கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டாப் பண்ணுமா? அதுவும் ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷனையா? ஆமா சார். ஏன் சார் ஏஐக்கு அத்தாரிட்டி இருக்கா என்ன? சார் ஆமா சார் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அத்தாரிட்டி இருக்கு. அதுக்குன்னு ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி சார் நிறுத்த முடியும்? அதெல்லாம் பிரைவேட்டுக்கு கொடுத்து பல வருடங்கள் ஆயிருச்சு. அந்த நவி மும்பை ஏர்போர்ட்லாம் முடிய போகுது சார். இப்ப போய் கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டாப் பண்ணா எவன் கேட்பான்? ரோஹித் சார் உங்க அத்தாரிட்டி கிட்ட பேசுங்க. என்னது சார் இதெல்லாம் எப்படி சார்? இங்க நாங்க டிசிஷன் எடுக்க முடியாது. எங்க கிட்ட இருந்து இந்த விஷயம் உங்ககிட்ட கை மாறிடுச்சு. பேசிட்டு வாங்க மைக்கேல். சார் உள்ள இருக்கிறவன் டெரரிஸ்ட் மாதிரி எனக்கு தெரியல சார். அப்படின்னா டெரரிஸ்டா இருந்தா வேற மாதிரி டிமாண்ட் தான் வச்சிருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டாப் பண்ண சொல்றான் சார். ஒருவேளை கன்ஸ்ட்ரக்ஷன்ல பிடிக்காத ஏதாவது ஒரு யாரு சார் சமூக விரோதிங்கன்னு சொல்றீங்களா? சார் அப்படி சொல்ல வரல சார். ஆனா சம்பந்தமே இல்லாம இந்த ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அவன் நீங்களே ஷோர் சார். அது மட்டும் இல்ல ஒருவேளை அவன் நம்மளை திசை திருப்பறதுக்காக கூட கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டாப் பண்ணுங்க அது இதுன்னு ஏதாவது சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவன் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் மீடியாவுக்கும் போயிட்டு இருக்குல்ல? ஆமா சார். ஒருவேளை மீடியாவை பரபரப்பாக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிட்டு வேற ஏதாவது ஒரு வேலையில அவன் இறங்கி இருக்கலாம். ஷோர் சார். we will monitor it. சார் here is a report. மைக்கேல் என்ன ரிப்போர்ட் இது? சார் உள்ளுக்குள்ள ஹெட்செட் பாம்ஸ் எப்படி உள்ள போயிடுச்சுன்னு. எப்படி போயிருக்கு சார்? 20 டேஸ்க்கு முன்னாடி பைலட்ஸ் யூஸ் பண்ற மைக்ரோஃபோன் அண்ட் ஸ்பீக்கர் அண்ட் ஹெட்செட் இதை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்காக ஒரு ஆர்டர் ஒன்று பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே அந்த ஆர்டர்ஸோட பேக்கேஜை உள்ள எடுத்துட்டு போயிருக்காங்க. பட் செக்யூரிட்டி செக் இல்லாம சார் அதை யூஸ் பண்ணும்போது அதாவது ஏர்போர்ட்டுக்குள்ள கொண்டு போகும்போது தான் சார் அதை செக் பண்ணுவாங்க. அப்படின்னா வேற எங்க இருந்துட்டு சார்? அது ஏர்லைன்ஸோட வேர் ஹவுஸ்ல இருக்கு. ஓகே அப்புறம் எப்படி இப்போ வேர் ஹவுஸ்ல இருந்து யாரோ எடுத்துட்டு போயிருக்காங்க சார். எல்லாமே இன்னைக்கு தான் நடந்திருக்கா?
ஹெட்செட் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கு சார். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் எடுத்திருக்காங்க. ஆஃப்டர் எல்லாரும் பேனிக் ஆனதுக்கப்புறம். கிளவர். ஸோ திட்டம் போட்டு தான் வந்திருக்காங்க இல்லையா? ஆமாம் சார். ஸோ அவசரத்தில் பண்ண மாதிரியெல்லாம் எனக்கு தெரில. உள்ளே இருக்கிறவன் ரொம்ப கிளவராக தான் மூவ் பண்ணிட்டு இருக்கான் சார். ஷர்மா வந்திருக்கார் சார். சொல்லுங்க சார். அத்தாரிட்டி கிட்ட பேசிட்டேன். இன்னும் ஒரு 1/2 hourல ஃபோன் பண்ணுறேன்னு இருக்கிறாங்க. இப்போதைக்கு அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும், இல்லைன்னா அந்த 150 பேரை காப்பாற்றணும். அதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு 2 நாள் வேணால் ஸ்டாப் பண்ணி வைக்கலான்னு சொல்லி அத்தாரிட்டி இன்சார்ஜஸ் கிட்ட பேசியிருக்கேன் சார். அத்தாரிட்டி இதுக்கெல்லாம் ஒத்துக்குவாங்களா என்ன? சார் ஒரு 2 days தானே சார், தீபாவளி பொங்கல் மாதிரி நினச்சிக்க வேண்டியதுதான். ஓகே சார். உள்ளே இருக்கிறவனுக்கு அதிகமாக ப்ரிவிலேஜ் கொடுக்குறோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவன் மட்டும் என் கையில் மாட்டட்டும், அவனை செத்தான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒர்க் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்கே இன்ஃபர்மேஷன் வர கமிஷனர் விஷ்ணுக்கும் அங்கிருந்த செக்யூரிட்டி இன்சார்ஜான மைக்கிளுக்கும் ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. என்ன சார் இது, ஒரு த்ரெட்டுக்கு 4 இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாப் பண்றாங்களா? எனக்கும் அதே ஆச்சரியம்தான். பட் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு இந்தியா முழுக்க இருக்கிற மக்கள் இவ்வளோ கருணை காட்டுறாங்களே, சந்தோஷம்தான். வாங்க என்னன்னு பார்ப்போம். இப்படியே அவங்க போய் நிற்க, சார் அவனுக்கு ஃபோன் போடுங்க சார். என்னங்க? ஹலோ, எஸ், நான் தான் இப்போ ரெப்ரசன்டேட்டிவ் பேசுகிறேன். யா நோ, நீ கேட்டதெல்லாம் பண்ணியாச்சுப்பா. ஒழுங்கு மரியாதையா? என்னப்பா 50 50 பேரை வெளியே அனுப்புப்பா. நீ கேட்டதெல்லாம் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. சரி சார், கோபப்படாமல் பேசுங்க சார். சரிப்பா. எப்பா 50 பேரை மட்டும் வெளியே அனுப்பிவிடு, அதுக்கப்புறம் நம்ம எதா இருந்தாலும் பேசிக்கலாம். சார் யாருமே பண்ணாத ஒரு விஷயம் சார் நீங்கள் எனக்காக பண்ணியிருக்கிறீங்க. ஆமாம். கொஞ்சம் லவுட் ஸ்பீக்கர் போடுறீங்களா சார்? உங்களை புகழ்றது அவங்களுக்கும் கேட்க வேண்டாமா? எப்பா ஸ்பீக்கரு இந்த பட்டன். எல்லாருக்கும் கேட்கப்பா. சொல்லு சார். ஒரு ஏஏஐயோடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருந்துட்டு கண்ட்ரியில் 4 இடத்துல, அதுவும் நான் சொன்னேன்னு சொல்லி கன்ஸ்ட்ரக்ஷனையே ஸ்டாப் பண்ணியிருக்கிறீங்க. வாவ், லவ்லி. எப்பா எங்களுக்கு மக்களோட உயிர் தாப்பா முக்கியம். தயவு செஞ்சு ஒரு 50 பேரையாவது வெளியே விடுப்பா. சார் 50 பேரு நீங்க குறைவா சொல்றீங்க சார். நான் 75 பேரை ரெடி பண்ணி வச்சிட்டேன். இந்த ரெக்வஸ்ட் மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா 150 பேர்ல பாதி 75 பேர். ஒரே நிமிஷம் சார். ஏங்க 75 பேர் நான் உங்களை ரெடியா இருக்க சொன்னேன்ல வெளியே போறக்கு. ஆமா சார். கேக்குதுங்களா? ஆமா தம்பி, எனக்கும் கேக்குது. பாருங்க சார், 75 பேர் வெளியே அனுப்புறதுக்கு வச்சிருந்தேன். நீங்க 50 பேர் போதுங்கிறீங்க. இல்ல நான் கொஞ்சம் மேக்ஸ்ல வீக்கு, பரவாயில்ல 75 பேரையும் அனுப்புப்பா. 75 பேரையும் அனுப்பலான்னு நினைச்சிட்டு இருந்த சார். ஆனா அடுத்த தருணம் விஷ்ணு முன் வந்து, ஆனா என்னடா சார், நான் ரோஹித் சர்மா கூட தானே சார் பேசிட்டு இருக்கேன். தம்பி என் பேரு நியூஸ். அதுல போயிடுச்சா? தம்பி என்னப்பா ஆனாலும் சொல்லி நிறுத்திட்ட சார். நவி மும்பையில் ஆகிற கன்ஸ்ட்ரக்ஷனும் சென்னையில் நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷனும் மட்டும் ஏன் நிப்பாட்டல? வாட்? ஆமா சார், வெஸ்ட் பெங்கால்ல நிறுத்திட்டீங்க, காஷ்மீர்ல நிறுத்திட்டீங்க, ஆனா சென்னையிலயும் நவி மும்பையிலயும் நிறுத்தலையே சார். அப்படி எந்த ஒரு தகவலும் அங்க போனதா அங்க இருக்கிற எங்க ஆளுங்க ரிப்போர்ட் பண்ணல சார். கொஞ்சம் விசாரிச்சு சொல்றீங்களா சார்? அது வரைக்கும் இந்த 75 பேர் இங்கேயே இருப்பார்கள் என்பதை பெரும் பணிவுடன் கூறிக்கொள்கிறோம். ஹலோ, என்னையா இது சார்? 4 இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நிப்பாட்டிட்டாங்க, நீங்க தானே சார் சொன்னீங்க? ஆமாய்யா, எனக்கு அப்படிதாங்க ரிப்போர்ட் வந்துச்சு சார். உங்களை பார்க்கறக்கு மாருதி ஏர்லைன்ஸ்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்கார் சார். மாருதி ஏர்லைன்ஸா? இன்னைக்கு இருக்கிற எல்லா மீட்டிங்கும் கேன்சல்னு சொல்லியா? சார் வணக்கம், இங்க இருக்கிற பிரச்சனைக்கும் அதை ரிலேட்டடா தான் பேச வந்தேன். அது ரிலேட்டடாவா? நீங்க ஏர்லைன்ஸ் ஆளு தானே? ஆமா சார். நீங்க இங்க என்ன பண்றீங்க? எல்லா ஏர்லைன்ஸ் ஆளுங்களையும் வெளியே போக சொல்லிட்டோம். ப்ளீஸ் மூவ் அவே. சார் உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கணும், இன்னும் வரலையா? இரியா, நானே ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஹலோ, ஓகே சார். இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ரோஹித் சர்மா என்னாச்சு? உள்ள இருக்கிற அவனும் முழுசா பேசாம போனை கட் பண்றான், எனக்கு மேல இருக்கிறவனுங்களும் முழுசா பேசாம போனை கட் பண்றானுங்க. இங்க வாயா, உன் பேர் என்னையா? சதீஷ். சதீஷே, என்னதாயா பிரச்சனை? சார், எங்களோட மாருதி ஏர்லைன்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் நவி மும்பையிலையும் சென்னையிலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்திருக்காங்க.
எங்கனால எல்லாம் 2 நாள் 3 நாள் எல்லாம் வேலை நிறுத்த முடியாது. அதனால எங்களோட வேலை போய்கிட்டே இருக்கு. நீங்க வேற ஏதாவது ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வேணா வேலையை நிப்பாட்டுங்க. நீ சொன்ன இடங்களுக்கு பதிலாக வேற ஒரு இடங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை நிப்பாட்டி இருக்கோன்னு சொல்லி அவங்க கிட்ட பேசுங்க சார். டேய் வாட் டேவா உள்ளுக்குள்ள இருக்கிற 150 பேருடைய உயிரோட விளையாண்டு இருக்கீங்களாடா சார்? மைண்ட் வேர்ட்ஸ் அட்டிங்க காலை உடச்சு உள்ள தூக்கி போட்டுரும் பார்த்துக்க. ரோஹித் சர்மா சார் என்னையா இதெல்லாம் சார்? எனக்கே ஒன்றும் தெரியாது சார். கன்ஸ்ட்ரக்ஷனை நிப்பாட்டிட்டோம், இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம் தான் சார் எனக்கு முதல்ல கால் வந்துச்சு. அதை வச்சு தான் சார் உள்ள இருக்கிறவங்க கிட்ட சொன்னேன். இப்போ இவன் என்னடானா இவனோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் வேலை செய்யுது. இந்த மாதிரி த்ரெட்டுக்கெல்லாம் 2 ஏர்போர்ட்டுடைய வேலையெல்லாம் நிப்பாட்ட முடியாதுன்னு பெரியவ மாதிரி பேசுறான். அடுத்து தரணும் அங்கிருந்த போன் ரிங்காக. ஹலோ தம்பி. வாட் தம்பி? ஐயோ இது யாரியா? நான் மாருதி ஏர்லைன்ஸோடைய CEO பேசுறேன். சார் என்ன அங்க பிரச்சனை? சார் ஹைஜாக்கடு சார், 150 பீப்புள் இன்சைடு சார். இதை பாருங்க, அவனுக்கு வேற ஏதாவது டிமாண்ட்ஸ் இருந்ததுன்னா அது என்னன்னு கேட்டு கொடுத்துடுங்க. இந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட் ஆக்ட் இல்லாம சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் கன்ஸ்ட்ரக்ஷனை நிறுத்துங்க, அதை நிறுத்துங்க, இதை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு கண்ட்ரியோடைய டெவலப்மெண்ட் தான் நிறுத்திட்டு இருக்காங்க. செக் இட் அவுட். இஸ் தேர் எனி இஷ்யூ வித் தி பாகிஸ்தான்? பாகிஸ்தான்ல இருந்து ஏதாவது வந்திருக்கிறாங்களான்னு பாருங்க. நம்ம நாடு வளர்ந்தாதான் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காத. வேற ஏதாவது இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாப் பண்றோன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. அதுக்கு மேல பேசினாலாம் முடியாதுன்னு சொல்லுங்க. சார் எப்படி சார் முடியாதுன்னு சொல்ல முடியும்? யோ இந்த 2 இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாப் பண்ணா கிட்டத்தட்ட 5 லட்சம் குடும்பங்கள் பாதிக்கும். புரியுதா உங்களுக்கு? கண்ட்ரியுடைய GDP வரைக்கும் அடி வாங்கும். ஆல்ரெடி இந்த கோயம்புத்தூர்ல இருக்க 4 ஃபிளைட் டிலே ஆனதுனால சென்னை பெங்களூருன்னு சொல்லி மற்ற எல்லா ஃபிளைட்டும் டிலே ஆயிருக்குது. ஃபிளைட்டை மாற்றி விடுறதுல பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிட்டு இருக்கு. இது இப்படியே போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா மும்பை, டெல்லி, ஜெய்ப்பூர்னு சொல்லி எல்லா இடத்துலயும் பிரச்சனை வருயா. ஐ கேனாட் ஹேண்டில் திஸ் பிரஷர் எனிமோர். அண்டர்ஸ்டுட்? ஓகே சார். அடுத்து தரணும் ரோஹித் சர்மாவும் போனை வைக்க. சார் என்ன சார் இது? அடுத்து தரணும் மறுபடியும் போன் ரிங்காக. ஹலோ எஸ் ரோஹித் சர்மா. தம்பி என்ன பேசினீங்க? அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் முடியல போல. இதோ பாருப்பா, அதெல்லாம் பெரிய ஏர்போர்ட், அங்க இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நிப்பாட்ட முடியாது. உனக்கு வேற ஏதாவது ஏர்போர்ட் வேணா சொல்லு, கன்ஸ்ட்ரக்ஷனை நிறுத்துறோம். இது எல்லாம் உன்னால இதெல்லாம் எங்களால பண்ணவே முடியாது. என்ன சார் இது? அங்க இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷனை நிப்பாட்டுறதுக்கு ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் தகுதி இருக்கு, அத்தாரிட்டி இருக்குன்னு சொல்லி தான் ஏஐ நான் இன்வைட் பண்ணேன். இப்ப நீங்களே அத்தாரிட்டி இல்ல, பொறுப்பு இல்ல, பருப்பு இல்லைன்னா இப்ப நான் யாருக்கிட்ட சார் போறது? தம்பி இதை பாருங்க தம்பி, நீங்க கேட்டதெல்லாம் நாங்க பண்ணி கொடுத்துருக்குறோம். 2 இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாப் பண்ணியாச்சு, கொஞ்சம் கன்செஷன் பண்ண மாட்டீங்களா? ஓகே, இதுக்காக 150 பேரை கொல்லாம ஒரு 2 பேரை மட்டும் கொண்டு அனுப்புறேன் சார். அவ்வளவுதான் என்னால கன்செஷன் கொடுக்க முடியும். ஹலோ 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 ஹலோ. என்ன சார்? ஐயோ நான் என்ன சார் பண்றது? இவன் இப்படி போனை வச்சிட்டான். சார் விஷயம் ரொம்ப சீரியஸா போற மாதிரி தெரியுது சார். எக்ஸாக்ட்லி. மைக்கேல் நீ வா என் கூட. சொல்லுங்க சார். ஏர்போர்ட்டை சுத்தி வர கண்டிப்பா அண்டர்வே பார்த்துருக்கும்ல சார். குட் ஆஃப்டர்நூன் சார். வாங்க. நீங்க தான் சார் ஏர்போர்ட்டுடைய இன்டர்னல் செக்கர் சார். சப்வே ஏதாவது இருக்கா சார்? கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல ட்ரைனேஜ் போறதுக்காக சப்வே இருக்கு சார். அங்க பாத்வேவும் இருக்கு. ட்ரைனேஜ் போற இடத்துல பாத்வேவா சார்? ட்ரைனேஜ் எங்கேயாவது அடைச்சிக்கிச்சுன்னா கிளீன் பண்றதுக்காக அந்த பாத்வேயை அமைச்சதா ரிப்போர்ட்ல இருந்தது சார். ஆனா 2 பேர் கூட நடந்து போகலாம் சார். அந்த அளவுக்கு அகலமாக தான் இருக்கும். ஓகே, அந்த சப்வேவை யூஸ் பண்ணி ஏர்போர்ட்டுக்குள்ளே போக முடியுமா? போக முடியும் சார். 3 இடத்துல லேண்ட் ஆகலாம். ஓகே மைக்கேல், செக்யூரிட்டி ஃபோர்ஸை வர சொன்னு சொல்ல. ஓகே சார். நீங்கள் அவங்களுக்கு கைட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக சார். இதுதான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுடைய அண்டர் கிரவுண்டு மேப். இது வச்சு போனோம்னா நம்மளால போக முடியும். அண்ட் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சார். என்ன? இப்போ அந்த ஹைஜாக் பண்ணி வச்சிருக்கிற 150 பேரும் இந்த வெயிட்டிங் ஹால்குள்ளே தான் இருக்காங்க. அண்ட் அந்த வெயிட்டிங் ஹால்குள்ளே ஒரு வாஷ்ரூம் இருக்கு. நம்மளுடைய சப்வே அந்த வாஷ்ரூம்குள்ளேயே டைரக்டா போகுது சார். பர்ஃபெக்ட். செமையான பிளான். மைக்கேல், செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இவரை மீட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். அண்ட் மைக்கேல் சார், எனக்கு என்னவோ இது ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. எனக்கு அப்படிதான் சார் தோணுது. மும்பை அண்ட் சென்னை ஏர்போர்ட்ல இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷனை நிப்பாட்ட சொல்லி ஒருத்தர் டிமாண்ட் பண்றான். அது ஓகே, நிப்பாட்ட முடியாததுக்கு பல காரணங்கள் இருக்கும். பட் இந்த ஒரு ஏர்போர்ட்ல இவன் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கான். ஸோ எப்படியாவது இங்க பிரச்சனைய சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம் நினைச்சோம். இல்ல, இட்ஸ் கெட்டிங் பிகர் நவ்.
நவி மும்பைல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கிற ஏர்போர்ட்டுடைய வேலை நிக்கலன்னு சொல்லி ஒருத்தன் அங்கிருந்து இவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறான். சென்னையில இருக்கிற ஏர்போர்ட்டுடைய கன்ஸ்ட்ரக்ஷனும் நிறுத்தலன்னு சொல்லி சென்னையில இருந்து ஒருத்தன் இவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறான். காஷ்மீர்ல இருந்து ஒருத்தன் கொடுக்கறான். வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஒருத்தன் கொடுக்கறான். இன்னும் எங்கெங்க நெட்வொர்க் இருக்கு, எங்கெங்க இருந்து அவனுக்கு இன்ஃபர்மேஷன் வருதுன்னு எனக்கு தெரியணும். கால் தி செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ். முன்னையே சொன்ன மாதிரி செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அசம்பிள் பண்ண சொல்லுங்க. சபே பாத்துக்குள்ள ஸ்னைப்பர்ஸோட இறங்க சொல்லுங்க. ஷோ சார், எல்லாரும் இன்னும் 10 நிமிஷத்துல இங்க அசம்பிள் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் போக ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்கிற வெயிட்டிங் ரூமை நிமிர்ந்து பார்த்தான் விஷ்ணு. வெளியே இருந்து பார்க்கறதுக்கு விஷ்ணுக்கு எதுவும் தெரியாம இருந்தாலும் உள்ள இருந்த ஹைஜாக்கர் கமிஷனர் விஷ்ணுவையே பார்த்துக்கிட்டு இருந்தான். That's great move. Ladies and gentlemen, ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்குல்ல. Let's have a short commercial break. அடுத்த அத்தியாயம் தொடரும். நன்றி, வணக்கம்.